ஹாய் வாங்க மக்களே, இன்றைக்கி வெள்ளை பிரிஞ்சி செய்யலாம். சைட் டிஷ் வந்துட்டு வாழைக்காய் பொரியல். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மூணுமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான புதினா. அரிசி வந்துட்டு உங்களோட எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டு 1.5 தான் போட்டிருக்கிறோம். 1.5 டம்ளர் தான் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு இருந்தாலே போதும். இதுக்கு 1:2 தான் தண்ணியோடைய அளவு. தாளிக்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு, 3 கிராம்பு, பட்டை சின்னது, 2 ஏலக்காய். இதை போட்டு தாளிச்சிட்ட பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த புதினா போட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே அந்த பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாவும் போட்டுடணும். முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறமேட்டு புதினா 1 by 1 போடணும். இது போட்டு நல்லா வதங்கி வர நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடலாம். உங்களுடைய மசாலா நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புவீங்களோ அந்த அளவுக்கு போடலாம். நாங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கி முடிஞ்ச பிறகு இந்த அளவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். இன்கேஸ் இல்லைன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது கொதி வர நேரத்தில் பேலன்ஸும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ எப்படி பண்ணோம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்காகவும் உப்போட அளவு என்னதுக்கும் நான் போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு அரிசி 1.5 கிளாஸு 1.25 கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்போ 1:2 சொன்னேன் இல்லைங்களா, இதில் 2.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதுக்குள்ளே அரிசியும் களைஞ்சி நம்ம போட்டுடணும். வீடே மணக்குங்க இந்த வெள்ளை பிரிஞ்சி. ஒன்றுமே வேணாம், ரொம்ப சிம்பிளானது தான். இது 2 விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா இதோட பிரிஞ்சி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு வாழைக்காய் சுக்கா வறுவல் பண்ணியிருக்கிறோம். காலையில் பையன் டிஃபனும் லஞ்ச் பாக்ஸ்க்காகவும் இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். போகிறப்போ ஒரு பாக்ஸ் சாப்பிட்டுடுவாங்க, மத்தியானத்துக்கு ஒரு பாக்ஸ் சாப்பிட்டுடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சி மட்டும் கிடையாது, ருசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு, யார் வேணாலும் செய்யலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வெள்ளை பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷத்தை